ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய 12 சீஷர்களை குறித்தும் நாம் படிப்பதும் தியானிப்பதும் அவர்களுடைய சிறப்பான இயல்புகளை சுதந்தரித்துக் கொள்வதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு 700 கோடி மக்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். ஆரம்பத்தை பார்த்தால் 2 நபர்கள், ஆதாமும் ஏவாளின் மூலமாக மனுக்குலத்தில் இவ்வளவு ஜனங்கள், இடவிடாம குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கு. கல்யாணம் கட்டி 2 வருஷத்துல பிள்ளை பிறலன்னா உடனே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிடறாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டரை பார்த்து எங்களுக்கு குழந்தை வேணும். ஆண்டவரும் இரவு போலாங்க பிள்ளைகளை செய்து பூமிக்கு அனுப்பி அவருக்கும் டயர்டாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகத்தோற்றம், ஒரு மூக்கு, ஒரு மொழி, ஒரு கண்ணு, காய் வைத்து ஆண்டவர் இரவு பகலா குழந்தைகளை செய்து பூமிக்கு அனுப்பினாலும் இன்னும் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. மூல காரணத்தை பார்த்தா 2 பேர். ஒரு பெரிய எபிரேய சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள் 2 பேரை வைத்து உருவாக்கினார். ஆபிரகாமுக்கு வயசு போயிட்டு சரீரம் செத்து போச்சு. சாராளுக்கும் வயது போயிட்டு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடும் நின்று போயிட்டு. அந்த 2 பேரை வச்சு எண்ணற்ற இஸ்ரவேலரை ஆண்டவர் உருவாக்கினார். அதுபோல இயேசுடைய சிஷ்யர்கள் மொத்தம் 12 பேர் தான். ரொம்ப பேதமையானவங்க, கல்வி இல்லாதவங்க, மீன் பிடிக்கிற தொழிலை கொள்ளுகிறவர்கள். ஆனா அந்த 12 பேரை வைத்து உலகத்தை கலக்கும்படி ஆண்டவர் சுத்தமானார். 12 பேரால ஆரம்பிக்கப்பட்ட அந்த சின்ன குழு இன்றைக்கு உலகத்தில் பெரிய ரிலிஜன், கிறிஸ்தவ மார்க்கம் போல உலகளாவிய மார்க்கம் வேற ஒன்றுமே இல்லை. எந்த தேசத்துக்கு போனாலும் தேவனுடைய பிள்ளைகள், எங்க போனாலும் அல்லேலூயாங்கிற சத்தம். கர்த்தர் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை ஒரு சின்ன கைப்பிடி அளவு ஜனங்களை வைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். இந்த 12 சீஷர்களிலும் ரொம்ப 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 பேதமையானவர் யாருன்னா பேதுரு அப்போஸ்தலன் தான். பேதுரு அப்போஸ்தலனப்பா, அதை பற்றி படித்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவுல் அப்போஸ்தலனை பற்றி படித்தா ரொம்ப சீரியஸான ஆள், ரொம்ப கண்டிப்பான ஆள், ரொம்ப பயங்கரமான ஆள். ஆனால் பேதுருக்கிட்ட வந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நம்ம மாதிரி ஒரு ஆள், பலவீனமான ஒரு ஆள், விழுந்து எழும்புகிற ஒரு ஆள். பேதுருவை பற்றி படிப்பது நமக்கு அவ்வளோ சிறந்தது. பேதுருடைய குறைபாடுகளும் நிறைய இருக்கிறது, அவருடைய சிறப்பு காரியங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு பேதுருடைய சிறப்பான ஒரு 5 அல்லது 6 குணாதிசயங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 2 வாரங்களாய் நாம் அதை பேதுருவை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வகுப்பிலே பேதுருவை சந்தித்த 3 அக்கினிகள் என்ற தலைப்பிலே நான் கர்த்தருடைய செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கு பேதுருவினுடைய 5 அல்லது 6 சிறப்பியல்கள். முதலாவது சிறப்பியல், முதலையே அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் புரிந்து கொண்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 5:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்தார், ஒரு வேலை கொடுத்தார், ஒரு ஜாப் கொடுத்தார். இதுவரை உங்களுடைய பரம்பரை தொழிலை செய்து கொண்டு வந்தாய், உன்னுடைய தகப்பனாருடைய மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்தாய்.
ஆனால் என்னுடைய சீஷனாக்கும் போது உனக்கு ஒரு புதிய வேலையை தருகிறேன். உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? நீ மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றணும். மனுஷரை எதற்காக பிடிக்கணும்? பரலோகத்தை நிரப்புவதற்காக பிடிக்கணும். மனுஷனை ஏன் பிடிக்கணும்? கர்த்தருடைய சீஷர்களாய் மாற்றுவதற்கு, கர்த்தருடைய சுபாவங்கள் குணாதிசயங்களை கொடுப்பதற்கு, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு, இயேசுவை போல ஒரு விசுவாசியை மாற்றும்படியாக மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதே காரியத்தை லூக்கா 5:10 வாசிக்கும் போது கூட ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஏன் பயப்படாதே என்று ஒரு வார்த்தை சொன்னார்? நீ மனுஷனை பிடிக்க போகும்போது மதமாத்தம் செய்கிறான், உன்னை பிடி, அவன் மதமாத்தம் செய்கிறான். ஒரு கூட்டம் உன்னை தொடராதபடிக்கு, கூக்குரல் எழுப்பாதபடிக்கு, யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயெல்லாம் நம்ம மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு போறான். உங்களை தீங்கு செய்யாதபடிக்கு, ஜெயிலில் போடாதபடிக்கு பயப்படாதே. மனுஷரை பிடிப்பதற்கு பயப்படாதே என்ற வார்த்தையை ஆண்டவர் கூட செய்தார். முதல்ல சொன்னார், மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். பேதுரு கடைசியாய் இயேசு பூமியில விட்டு போகிறதற்கு முன்பாக பேதுருவிடத்துல இன்னொரு வார்த்தை சொன்னார். முதலாவது, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன். அடுத்த அழைப்பு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று யோவான் 21:16 சொன்னார். 17 சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படியானால் பேதுருவுக்கு கொடுத்த 2வது ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதுக்கு பிறகு ஒரு ப்ரமோஷன், ஆடுகளை மேய்ப்பாயாக. டிஎல் மூடி என்ற ஒரு பக்தனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். மகா வல்லமையான ஒரு சுவிசேஷகர். 19ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய கண்டத்தை உலுக்கினவர், அமெரிக்கா கண்டத்தை உலுக்கினவர். அவரை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர் 280 பவுண்டு எடையுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாலும் தன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் இயேசு இயேசு என்ற பெயரை இணைத்திருந்தார். ஒரு கையினால் அமெரிக்காவையும் மறு கையினால் ஐரோப்பாவையும் தேவ சமூகத்தில் ஏந்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக மனுஷராயிருந்தார். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல அவருக்கு கொடுத்த ஊழியம், சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து கிளாஸ் விடணும். சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியம் இல்லை, டீச் பண்ணுற ஊழியம் இல்லை. சண்டே கிளாஸ் டீச்சரு கிடையாது. சண்டே கிளாஸுக்கு ஆள் பிடிக்கிற ஊழியம். இவர் வந்தாலே இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பயந்து பிள்ளை பிடிக்காரன் வாரான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கட்டிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுவாங்க. ஏன்னா இவர் சண்டே கிளாஸில் கொண்டு விட்டுருவார். இவர் என்ன செய்வார், பெரிய உடம்பு, கட்டிலுக்குள்ளே ஊந்து போய் அங்கே ஒளிஞ்சு கிடக்கிறவங்க காலை பிடிச்சி தரன்னு இழுத்து அவனுக்கு 2 பாட்டு பாடி அவனை தான் தோளில் தூக்கி வச்சுட்டு நடந்து மாட்டிகிட்டே வருவாராம். சண்டே கிளாஸ் பாட்டு பாடிட்டே வருவாராம் அந்த ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு. அவர் செய்த முதல் ஊழியம் அதுதான். பிறகுதான் அவருக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் போஸ்ட். அதுக்கு பிறகு பார்த்தா வல்லமையான சுவிசேஷகர். அவருடைய பிரசங்கத்தை பார்த்தா கிராமரே இருக்காது, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போவார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் அண்டை திருப்பினார். அவர் மரிக்கும் போது சொன்னார், பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், இந்த உலகம் சுருங்கி சுருங்கி சின்னதாய் மாறுகிறது, பரலோகத்தின் மகிமை வீசுகிறது, என் ஆண்டவர் எழுந்து நின்று என்னை வரவேற்கிறார், வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய முடிசூட்டு விழா. டுடே இஸ் மை காரனேஷன் டே.
அந்த மகிமையின் ராஜா என்னை முடிசூட்ட போகிறார் சொல்லி கண்களை மூடினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனை பயன்படுத்தும் போது ஒரு அற்பமான ஆரம்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்க செய்தார். ஆகவே சகரியா 4:10-11 வாசிக்கும் போது அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும், யார் அசட்டை பண்ணக்கூடும். என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் டிராக்ட் தான் கொடுப்பேன். பல வருஷங்கள் மாதங்கள் சென்ற பிறகு தெருப்பிரசங்கம் செய்வேன். 5-6 வருஷம் தெருப்பிரசங்கம் செய்து ஆஸ்பத்திரியில் போய் வியாதிஸ்தல் பக்கத்தில் உட்கார்ந்து, அதுக்கு பிறகு ஜெயில் ஊழியத்தை செய்து, பிறகு கிராம ஊழியத்தை செய்து, கடைசியில் தான் சபைகளில் பேசும்படியான கிருபை ஆண்டவர் தந்தார். கன்வென்ஷன் ஊழியங்களில் பேசக்கூடிய கிருபைகளை தந்தார். ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் எந்த ஊழியத்தை செய்தாலும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு செய்யுங்க. சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்று அல்ல. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறதும் ஒரு வல்லமையான ஊழியம். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் அநேகத்தின் மேல் உங்களை அதை அறிய வைப்பார். ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் போது மனுஷனை பிடிக்கிறவர்களா என்று சொல்லவில்லை, மனுஷரை என்று பன்மையிலே அவர் சொன்னார். மனுஷர் என்று சொல்லும்போது திரளான ஜனங்களை அது குறிக்கிறது. மனுஷர் என்று சொன்னால் பல ஜாதி மக்களை அது குறிக்கிறது. பணக்காரரை குறிக்கிறது, எளியவனை குறிக்கிறது, தாழ்த்தப்பட்டவனை குறிக்கிறது, உயர்ந்தவரை குறிக்கிறது, கல்விமான்களை குறிக்கிறது, பேதைகளை குறிக்கிறது. மனுஷர் என்றது பொதுவான ஒரு வார்த்தை. மனுஷன் என்ற வார்த்தையிலே உலகத்தில் உள்ள அவ்வளவு மனுஷரும் அடங்கும். யோவேல் 2:28 வாசித்தால் மனுஷர் என்பதற்கு ஒரு வார்த்தை மாம்சமானவர்கள். மாம்சமானவர்கள், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கண்ணதாசன் என்ற கவிஞன் இயேசு காவியம் என்ற ஒரு காவியத்தை கத்தோலிக்க மார்க்கத்தினர் பணம் கொடுத்து இயேசுவின் காவியம் எழுதுங்க என்று அவரை அழைத்து அவருக்கு ஒரு அமைதியான பங்களாவை கொடுத்து எழுத வைத்தார்கள். அதிலே மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்பதை கவிதை நடையில் அவர் எழுதியிருக்கிறார். நீருக்குள் வலை வீசி மீன்களை படித்த நீங்கள் ஊருக்குள் வலை வீசி உள்ளத்தை பிடியுங்கள். நீருக்குள் வலை வீசி மீன்களை பிடித்த நீங்கள் ஊருக்குள் வலை வீசி உள்ளத்தை பிடியுங்கள். இதுவரை மீன்களை பிடித்தீர்கள், இனி உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் 3.5 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவ்வளவற்றையும் கற்றுக்கொண்ட போது, அவ்வளவு உபதேசங்களை கேட்டுக்கொண்ட போது, அவ்வளவு ஆண்டவருடைய கரத்திலிருந்து சோமளிக்கிற வல்லமை, மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்ரோகளை சுத்தமாக்குங்கள், வியாதிசரை குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், அவ்வளவு அதிகாரம் பெற்ற பேதுரு 3.5 வருஷத்துக்கு பிறகு, அதுவும் இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு பின்வாங்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று திடீர்னு சொல்லிட்டார். என்ன அழைப்பு, என்ன தெரிந்து கொள்ளுதல்! ஏன் ஆண்டவர் இந்த 3.5 வருஷம் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தார்? மனுஷரை பிடிக்க வேண்டிய அவர் மறுபடியும் நீருக்குள் இறங்கினார். கூட ஒரு 7 சீஷர்களையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டார். நாங்களும் வருகிறோம். ஒருத்தன் பின்மாற்றத்தில் போகும்போது அவன் மட்டும் விழ மாட்டான், ஒரு கும்பலை இழுத்துட்டு போய் தான் விழும்படி வைப்பான். யார் ஒரு தனி மனிதனுக்கு பேர் புகழ் கொடுக்கிறார்களோ அந்த தனிநமன் விழும்போது அவனை ஒரு விக்கிரம் போல பின்பற்றின அநேகரும் கூட விழுந்து போவார்கள். பேதுரு மீண்டும் நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே மொத்தம் 7 சீஷர்கள் மீன்பிடிக்க போய்விட்டார்கள். கரைக்கு வந்தபோது
ஆண்டவர் கரியடுப்பு நெருப்பை போட்டு இருக்கிறதை பேதுரு பார்த்தார். அங்கே யாரும் பிடித்திராத மீன்கள் அந்த கரியடுப்பின் மேலே இருந்தது. எந்த பேக்கரியிலும் செய்யாத அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இவர் முழு இரவும் வலையை போட்டவர். பின்மாற்றத்தில் போய் எதை செய்தாலும் அது நஷ்டமும் கஷ்டமும் ஏமாற்றுமாய் இருக்கும். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், வலது பக்கத்தில் வலையை போடுங்கள். வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இந்த பக்கம் வலையில போட்டால் வலது பக்கத்தில் உள்ளது உள்ளம். ஆனால் ஆண்டவர் சொன்னபடி லெப்டில் போட்ட அதே வலைய 2 அடி தூரம் தான் ரைட்டுக்கு அங்கே போட்ட போது அதில் எவ்வளோ மீன் இருந்ததாம்? 153 பெரிய மீன்கள் அதில் இருந்ததாம். பெரிய மீன்கள் இருந்தது. ஆரம்பத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பேதுருவை அழைப்பதற்கு முன்பாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லும் முன்பாக இயேசு அவர்களை பார்த்து ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள் என்றார். அவர்கள் போட்ட போது வலை கிழியத்தக்கதாக, ஆனால் கிழியல்ல. 2 படகுகள் அமிழத்தக்கதாக, ஆனால் அமிழல்ல. தொழான மீன்களை பிடித்தார்கள். இப்ப பார்த்தா 153 மீன்கள், பெரிய மீன்கள் அதில் சிக்கி இருந்தது. ஏன் அந்த 153? 100 என்ற வார்த்தை இஸ்ரவேலின் பூரணத்தை குறிக்கிறது. ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒன்று காணாமற் போனால் என்று லூக்கா 15:4 வாசிக்கிறோம். 153. 50 என்பது புறஜாதியினுடைய பூரணத்தை குறிக்கிறது. 3 என்று சொல்லுவது திருத்துவத்தின் பூரணத்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பூரணத்தை குறிக்கிறது. ஆகவே 100 என்பது யூதரின் அல்லது இஸ்ரவேலரின் பூரணம், 50 என்பது புறஜாதியரின் பூரணம், 3 என்பது திருத்துவத்தின் பூரணம். 153 வகை மீன்கள். இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே அந்த கடற்கரையில் உள்ள எல்லா மீன்களையும் பார்க்கும்போது அந்த அந்த கடல்ல மொத்தம் எத்தனை வெரைட்டி மீன்கள், எத்தனை வெரைட்டி, எத்தனை வித்தியாசமான மீன்கள். ரொம்ப ஆச்சரியம். 153 வெரைட்டி விதவிதமான மீன்கள் அங்கே இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் கடற்கரையில் மீன் வாங்க போனால் என்ன மீன்ட்டு ஒவ்வொரு ஜாதியாக அங்கே வச்சுருப்பாங்க. சில மீனை பார்த்தா இது ஷீலா மீன்பாங்க. இது எங்கள் ஊரில் சாலை, சாவாழை, பூச்சி மீன் நிறைய உண்டு. மெட்ராஸில் நான் மீன் வாங்க போனதில்லை. மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் மீன் மார்க்கெட்டுக்கு போனதில்லை. சரி, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பரலோகத்துக்கு ஒரு வலைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் வலைகளை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஒப்பிட்டு சொல்லி நல்ல மீன்களை அவன் கூடையில சேர்க்கிறான், ஆகாதவைகளையோ எறிந்து போடுகிறான். பரலோகத்தில் பார்த்தா பல ஜாதிகள், பல ஜனங்கள், பல கோத்திரத்தில் உள்ளவங்க, அவங்க எல்லாம் பரலோகத்தில் வந்து நிற்பார்களாம். ஒவ்வொரு ஜாதியிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் ஆண்டவர் தமக்குரியவர்களை தெரிந்தெடுக்கிறார். பேதுருவுக்கு ஒன்றை உணர்த்துகிறார். அப்பா, எல்லா ஜாதிக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நான் இந்த ஜாதிக்குரியவேன், இந்த ஜாதிக்குரியவேன், இந்த ஜாதி தான் ஒசி ஜாதி, இந்த ஜாதி மட்டமான ஜாதி என்று அல்ல. எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். இந்தியாவில் உள்ள அவ்வளோ ஜாதிகளையும் ரெப்ரசன்ட் பண்ணுற பல கூட்டங்கள் அங்கே இருக்கணும். 153 பெரிய மீன்களால் அந்த வலை நிறைந்திருந்ததாம். எத்தனை ஆச்சரியம், எத்தனை சந்தோஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீன்களை பிடிப்பது எப்படி, மனுஷரை பிடிப்பது எப்படி, மனுஷரை பிடிப்பது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 43ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மனுஷரை கொடுப்பேன் என்று சொன்னவர், இரண்டாவது ஜனங்களை கொடுப்பேன். மனுஷரை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன். 2ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சங்கீதம் 2:8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜாதி ஜனங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஆதாயம் செய்யும் போது இன்றைக்கு சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அவர்களெல்லாம் விலையேறப்பெற்றவர்களாக, நட்சத்திரங்களாக, வானமண்டலத்தில் உள்ள பிரகாசிக்கிற ஒளிகளாக, மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக நித்தியத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். ஒரு மனுஷனை நீங்க கர்த்தருக்குள்ள நடத்திட்டன்னா அவனை பாதாளத்துக்கு நீங்க தப்பு வச்சிடுறீங்க, அவனை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அந்த ஆத்மா உங்களுக்கு எவ்வளவு நன்றி உள்ளதா இருக்கும். பிரதர், நீங்க இயேசுவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தி நீங்க கடைசி நேரத்தில் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். நான் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா நான் நித்தியமாக வெந்து 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 நரகக்கடலில் தவிச்சிருப்பேன். நீங்க சொன்ன சுவிசேஷம் என்னை பாதாளத்துக்கு தப்பு வைத்து பரலோகத்துக்கு கொண்டு வந்தது. அவங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்முடைய ஏலிம் சர்ச்சை ஆரம்பித்த போது இங்கே ஒரு வாலிப பையன் இருக்கான். ஆத்தும ஆதாயம் செய்வதில் அவனை போல ஆள் பார்த்ததில்லை. ஆனால் அவனுக்கு சுவிசேஷத்தை பேச தெரியாது. இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவர் தான் உங்களுக்கு சிலுவையில் மறித்தவர், உயிரை கொடுத்தவர், அவருடைய இரத்தம்தான் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும், ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, அப்படி சொல்ல தெரியாது. ஆனால் அவன் ஆத்தும ஆதாயம் பண்ணுவான். எப்படி ஆதாயம் பண்ணுவான்? யாராவது நோய்பட்டிருந்தா, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தா, அவங்களுடைய சொந்தக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேர போவான். நீங்கள் ஏன் வியாதியாக இருக்கீங்க? எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, ஏலிம் சர்ச்சுக்கு வாங்க, இயேசுநாதர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையா பாருங்க. அவங்கள விரட்டுன்னு விரட்டி இங்கே கூட்டு வந்துடுவான். இங்கே கூட்டு வந்ததான் தாமதம். பரிசுத்தாவியானவனோ அவனை லபக்குன்னு பிடிச்சிக்குவார். அவன் கூட்டி கொண்டு வந்து உள்ளே விட்டானோ இல்லையோ, இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் அப்படியே கோழியை கவுத்துற மாதிரி அந்த புதிய ஆத்மாவை கவுத்து பிடிச்சிருவான். ஏகப்பட்ட பேரை அவன் இங்கே கூட்டிட்டு வந்துட்டான். கர்த்தருடைய பெரிய கிருபை. அவனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் பொன்னாடை போர்த்தி அவனை கௌரவித்து எல்லாரும் கை தொட்டதும். ஏன்னா நிறைய ஆத்துமாக்களை கூட்டு வந்தது படிப்பறிவில்லை, சுவிசேஷத்தை சொல்ல தெரியாது. சொல்ல தெரிஞ்செல்லாம் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, அவன் பெரிய அற்புதம். பக்கத்தில் கோடம்பாக்கத்து அருகில் ஒரு இடத்துல எங்கே போனாலும் இந்து கோயில்கள். அதில் ஒருத்தர் நிறைய கோயில்களுக்கு ட்ரஸ்டியாக இருந்தார். அவர் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலேருந்து விழுந்துட்டார். அவர் ராமச்சந்திரா மெடிக்கலில் அட்மிட் பண்ணியிருந்தார். இவன் நேராக அங்கே போயிட்டான். அவரு ஒரு பூசாரி, நிறைய ஹிந்து டெம்பிளுக்கு ட்ரஸ்டி. அவர்கிட்ட போய் சொல்கிறான், என்னையா அது ஒரே டியூபும் வாய்க்குள்ளும் மீக்குள்ளும் இப்படி போட்டு வச்சிருக்கு, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க. விடாமல் அரின்னு அரிச்சு அவருங்க கூட்டு வந்துட்டான். ஜோமன்னு ஆரம்பிச்சோமோ இல்லையோ, அவருக்குள்ளேருந்து அவ்வளோ பேய் ஆடுது, அலக்களிக்குது. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு விடுதலை ஆயிட்டு. அங்கே உள்ள டாக்டர் சொல்லியிருந்தாங்க, மூளையெல்லாம் விழுந்து அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தனால ரத்தம் கட்டி போயிருக்கு, ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ ஆகும், அவ்வளவு ஆகும், லட்சக்கணக்கில் ஆகும். இவன் சொன்னான், ஏசுநாதருக்கு லட்சம்லாம் ஆகாது,
நீ அவரை ஏற்றிட்டா போதும், உன்னை குணமாக்கிடுவார். ரொம்ப ஆச்சரியம், அவரை குணமாக்கிட்டார். சொல்ல முடியாத ஆச்சரியம். அவர் நம்ம ஞானசாந்த தொட்டியில் ஞானசானம் எடுக்க வந்த போது திரள் கூட்டம் வந்துடுச்சு. இப்படி ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தாமே. உண்மையில் நான் நினைத்தேன் யாரும் கலாட்டா பண்ண போகிறாங்க. ஒரு கூட்டம் வந்து ஞானசான தொட்டியில் கலாட்டா நடக்க போகுது. ஒருத்தர் ஃபுல் தண்ணியில் ஞானசான ஆராதனையை பார்க்க வந்தார். இவர் தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு புதிய மனுஷனாக எழும்புறத பார்த்த உடனே முன்னுக்கு வந்து சொன்னார், இந்த இயேசுதான் தெய்வம், நான் இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஐயா எனக்கு ஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்தானங்கிறது அவருக்கு வாயில் வரல, ஏன்னா ஃபுல் தண்ணி. அந்த பாஸ்டர்கிட்ட ஞானஸ்தானம் கொடுத்த, எனக்கு ஸ்நானம் கொடுங்க. பாஸ்டர் சொன்னார், எங்கள் சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் வா, இயேசுவை பற்றி நல்லா அறிஞ்சிக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஞானம் எடுக்கலாம், இப்போ அவசரப்படாதுங்க. அந்த குடிகாரனுக்கு கோபம் வந்துட்டு பாஸ்டர் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டான். ஹாய், எனக்கு ஸ்நானம் கொடுக்குறியா இல்லையா? இப்படி என் வாழ்க்கையில் ஒரு ஆள் ஞானஸ்தானத்தை கேட்டதை நான் பார்த்ததில்லை. என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி ஒருத்தன் கலாட்டா பண்ணுறா, என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நீங்கள் ஞானஸ்தானம்னு கொடுக்க வேண்டாம், சும்மா கோழியை தண்ணியில் முக்கிற மாதிரி 3 தடவை முக்கி வெளியே தூக்கி போட்டுருங்க. வேற அவன்கிட்ட வாக்கு மூலமோ அல்லது பிதா குமாரம் அதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ குடிகாரனாக இருக்கனால வேற வழியில் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. என்ன ஆச்சரியம், அவனை 3 தடவை தண்ணிக்குள்ளே முக்குனதான் சரி, அந்த குடிகார ஆவி அவனுக்கு போய் தெளிஞ்சிட்டான். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அடுத்த வாரம் அந்த ட்ரஸ்டியாக இருந்து குணமானவர் நான் வீட்டில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம், நான் எல்லாரும் முன்னால் இயேசு ஏற்றுக்கொண்டேன் நான் சொல்ல போகிறேன்னு தான் மொட்டை மாடியில் ஸ்பீக்கர்லாம் ஒழுங்கு வச்சிட்டார். நானும் நம்முடைய சபை மெம்பர்கள் மூப்பர்கள் எல்லாம் போகணும், ஏன்னா அப்போ தான் ரசிக்கப்பட்டு 1 வாரம் தானே ஆகுது. மாடியில் சரியான கூட்டம், மாடி பூராவும் டியூப்லைட்டை கட்டி ஸ்பீக்கர் போட்டு என்னென்னலாமோ பண்ணி வச்சுருக்கான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து இயேசுவின் நாமத்தை சொன்னால் மாடியில் இருக்க கும்பலில் 3/4 வாசியாக ஆட ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட கும்பல் பார்த்துக்கோங்க. நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து கேட்டான், ஒருத்தர் சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறாருன்ட்டு. யார்டா வாரான்னு பார்த்தா அந்த ஸ்நாஸ்னா குடியா. அவன் சாட்சி சொல்லிட்டு அவனுடைய மனைவியும் சாட்சி சொல்கிறான். முன்னாலெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா எங்களுக்கு பயமாக இருக்கும், என் பிள்ளையெல்லாம் கட்டில் கீழே ஒழிஞ்சிக்கிறோம். இப்போ 1 வாரமாக அவர் ஒரு ஒரு வாய் கூட அந்த குடியை வைக்கிறதில்ல. இதில் எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த 1 வாரமாக காலமாக சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு வராரு. என்ன அருமையான ஒரு சாட்சி. அந்த 2 பேருடைய சாட்சி அநேகம் பேர் உள்ளத்தை தொட்டது. நம்ம முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய கிருபை இல்லாமல், அவருடைய வரங்கள் இல்லாமல், வல்லமை இல்லாமல் சாதாரணமாய் நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஆத்துமாக்களை பிடிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, மனுஷரை பிடிக்கிறவர்களாகி ஆக்குவேனுங்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவீங்கண்டா அபிஷேகத்தால் நிரம்பிடுங்க. ஆவின் வரங்களுக்காக கேளுங்க. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வல்லமைக்காக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மாரி செருலோ என்ற ஒரு பக்தன் சொன்னார், 1000 பிரசங்கங்களை பார்க்கிலும் ஒரு அற்புதம் புறஜாதி மக்களை கர்த்தரண்டை கூட்டி சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். போதகர் பாலியங்கிச்சோ சபையை பார்க்கும்படி, அந்த சபையில் உள்ள எழுப்புதலை பார்க்கும்படி 3 முறை கொரியா தேசத்துக்கு போனேன். முதல் முறை போய் பார்த்து விட்டு வந்து, அதுக்கு பிறகு மோன்சி, லாசரஸ், சங்கர், அப்போ இருந்த நிறைய ஒரு 40 ஊழியக்காரர்களை கூட்டிட்டு
2வது முறைக்கு போனேன். அவர் சொன்னார், 4 பேரை வைத்து நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்தோம். மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இன்றைக்கு 10 லட்சம் பேர் எங்களுடைய சபையில் இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அதனுடைய ரகசியத்தை சொன்னார். ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம், நீ தினந்தோறும் வீடு வீடா போய் தட்டி 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 ஜோமணி இதுவரைக்கும் இத்தனை வருஷமா 300 ஆத்மாக்களை தான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். 4 பேரா இருந்தது, 300 பேரா இருக்கு. நீ இப்படி இரவுபலா வீடு சந்திச்சு ஆத்மாக்களை சந்திச்சு நீ எவ்வளவு பேரை கூட்டு வரப்போறா? ஒரு காரியம் செய், ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் என் பாதத்தில் காத்துரு. உனக்கு ஆவியின் வரங்களை தருவேன். மனிதனுடைய இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டு கிருபைகளை தருவேன். உன்னுடைய பிரசங்கம் அக்கினிமயமாய் மாறும். அது எப்படி ஆண்டவரே? நான் வீடு போய் சந்திக்கலன்னா எப்படி ஆத்துமாக்கள் வரும்? ஆண்டவர் சொன்னார், பார், இந்த நாகமான் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்தவன். அவன் ஒரு எலியாங்க இருக்கிறார், குஷ்டரோகத்தை குணமாக்குவார்னு கேள்விப்பட்டு அந்த தேசத்திலிருந்து இங்கே வந்தான். அதுபோல ஆத்துமாக்களையும் சபைக்கு நான் கொண்டு வருவேன். 2வது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இறைச்சி சாப்பிட விரும்பினாங்க. அந்த வனாந்தரத்தில் கொஞ்சம் காடைகள் அங்கெங்கேயும் பறந்துட்டு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காடைகளை விரட்டி 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 பிடிச்சாங்கன்னா எத்தனை காடைகளை ஒரு நாளைக்கு பிடிப்பாங்க? எத்தனை பேரை பிடிப்பாங்க? நீ ஓட ஓட அந்த காடை ஓடிக்கிட்டே இருக்கும். நீ களைப்படைஞ்சு இலைப்படைவை தவிர காடையை பிடிக்க முடியாது. காடையை பிடிக்கிறதுக்குன்னே நம்ம ஊரில் ஒரு கூட்டம் இருக்கும். காடை பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம் என்று ஒரு பாட்டு. அவங்க வேணா ஏதாவது பொறிகிரி வச்சு பிடிக்கலாம். மற்றபடி இஸ்ரவேல் ஜனங்கள் காடையை பிடிக்க போனால் ஒன்றும் பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் கீழ் காற்றை வீசின போது திரளான காடைகள் இஸ்ரவேல் பாளையத்தை தேடி உள்ளே வந்து விழுந்தது. நான் அவர்களுக்கு கொடுக்கும்போது, நான் சபைக்கு ஆத்துமாக்களை கொடுக்கும்போது எப்படி இந்த காடைகளை கீழ் காற்றினால் அடித்து கொண்டு வந்தேனோ, பரிசுத்தாவியாகிய காற்றை நான் வீசும்போது ஜனங்களை உன்னுடைய ஆலயத்தில் நான் கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆகவே என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து ஜெபித்து நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு. கர்த்தர் காடைகளை அனுப்புவார். அவர் ஒரு தரிசனம் கண்டார். பெரிய சொட்டு சொட்டா மழை பெய்யுது, வானம் திறந்து மழை கொட்டுது. இந்த மழை தூரலை பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு ஆத்துமாக்கள், ஒவ்வொன்றும் ஒரு ஆள் மழை வடிவத்தில் மேலேருந்து கொட்டுது. மழை தண்ணி கீழே விழுந்தோடனே இந்த ஆத்துமாக்கள் எழும்பி நடந்து சர்ச்சுக்கு வருது. இதே போல நான் செய்வேன். ஒரு பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுவேன், பின்மாறி மழையை கட்டளையிடுவேன். ஆத்துமாக்கள் உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து விழுவார்கள். அதைத்தான் பேதுருவிடத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, இதுவரை நீ மீன்களை பிடித்தாய், இனி மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். 2வதாக பேதுருவினுடைய சிறப்பு என்ன? பேதுரு தான் முதல் முறை புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது. அதுவரையிலும் அவர்கள் புறஜாதியரை மதிப்பதில்லை, தாழ்வாக மட்டமாக நினைப்பார்கள். புறஜாதியரை பற்றி பேசும்போதெல்லாம் நாய்களுக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். தங்களை குறித்த ஒரு பெருமை, எங்களுக்குரிய முற்பிதாக்கள், எங்களுக்குரிய ஆராதனை, எங்களுக்குரிய பிரமாணங்கள், எங்களுக்குரிய அற்புதங்கள், வாக்குத்தத்தங்கள். மற்றவர்கள் யாரையும் மதிப்பதில்லை. ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்கும்போது சகல மனுஷருக்கு ஜீவனை கொடுத்தார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவர் வெறும் யூதருக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் உரித்தானவர். ஆகவே பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வானத்திலிருந்து 4 முனைகளிலே கட்டப்பட்ட ஒரு கூண்டு தொங்கி பூமியில் இறங்கினது. இதில் நல்ல மிருகங்களும் இருந்தன,
சுத்தமான பரிசுத்தமான மிருகங்கள் இருந்தன, தீட்டுள்ள மிருகங்களும் இருந்தன. தீட்டுள்ளவைகளை இஸ்ரவேலர் புசிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பேசினார், நீ அடித்து பூசி நான் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே. அந்த 4 முனைகள் உள்ள அந்த இறங்கின அந்த கூடு 4 திசைகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம். எருசலேமில் மாத்திரமல்ல, சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். இயேசுவுக்கு பிறகு சுவிசேஷம் புறஜாதி மக்களுக்கு கடந்து வந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் ஒரு புறஜாதி வீட்டுக்கு சென்றான் என்றால் அவன் ஒரு ரோம அதிகாரி, யூதனோ இஸ்ரவேலனோ அல்ல. இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவன், செசரியா என்ற ஊரை சேர்ந்தவன். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பக்தி இருந்தது. உலகத்தில் பக்தி மிகுந்தவங்கன்னு அழைக்கப்படுறவங்க யூதர்கள், அதற்கு அடுத்தபடி இஸ்லாமியர்கள், அதுக்கு அடுத்தபடி தான் மற்றவர்கள். ஆனால் பாவம், இந்த ரோம பட்டாளத்து தலைவன் ஆண்டவருடைய கிருபையினாலே உபவாசம் பண்ணானாம், ஜெபம் பண்ணானாம், தான தர்மம் பண்ணானாம், குடும்பத்தோடு கூட பயபக்தி உள்ளவனாக இருந்தான். பேதுரு அந்த வீட்டுக்கு போனார். போய் முதல் ஒரு பிரசங்கம் பண்ணினார். என்ன பிரசங்கம்? கர்த்தர் பட்ச பாதம் உள்ளவர் அல்ல. அதுதான் பேதுரு பண்ண பிரசங்கம். அப்போஸ்தலர் 10:34-35 முதல்ல எழுந்து பேசுகிறார். யூதருக்கு மட்டுமல்ல, எல்லா இனத்தவர்களுக்கும் அவர் பொதுவானவர். எல்லா இனத்தவர்களுக்கும் அவர் பொதுவானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையிலும் சரி அல்லது எந்த சபையானாலும் சரி, தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்கிற ஒரு கொள்கை இருக்கணும். சில சர்ச்சில் பார்த்தா நாடார்கள் தான் அங்கே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சர்ச்சை பார்த்தா வெள்ளாளர் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரே தெருவில் 2 சர்ச்சு இருக்கும், சிஎஸ்ஐ சர்ச்சாக இருக்கும். அது நாடார் சர்ச்சிங்க, இது தலித்து சர்ச்சிங்கம்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தால் எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? ஜாதி வேற்றுமைகள் தேவ சபைக்குள்ளே வரவே கூடாது. ஜாதி பெருமையானாலும் சரி, சம்பாதிக்கிற பெருமையானாலும் சரி, ஏற்ற தாழ்வானாலும் சரி, எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இருக்கவே கூடாது. இயேசுனுடைய சிலுவைக்கு முன்பாக ஒருவன் வந்துவிட்டால் அவன் அந்த ஜாதி பெருமையை ஆண்டவர் சிலுவையில் அறைஞ்சிடணும். நான் அல்ல, இனி கிறிஸ்துவேன்னு சொல்லணும். நம்முடைய சபையில் மூப்பர்களுக்கும் மற்ற பாஸ்டர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இல்லை மூப்பராக இருக்கணும்னா ரொம்ப மனத்தாழ்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்னாலும் விசுவாசிகளுக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லாரையும் உங்களை விட மேன்மையாய் பார்க்கணும். தசமபாகம் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், தசமபாகம் கொடுக்காதவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், காரில் வர்றவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சைக்கிள் பஞ்சர் ஆகி தள்ளிட்டு வர்றவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே அளவு ரத்தத்தை தான் சிந்தி இருக்கிறார். சவுத்த தோலாக இருந்தால் ரொம்ப ரத்தம் சிந்தி, கண்ணங்கரையில் இருக்கிறவனுக்கு 4 சொட்டு ரத்தத்தை ஆண்டவர் சிந்தலை. எல்லாருக்கும் சிந்தினது. ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய முகத்தை இல்லை, அவனுடைய ஆத்துமாவின் விலை மதிப்பை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு ஆத்துமாவின் விலை மதிப்பு இந்த உலகத்தை விடவும் பெரிதானது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டானால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா முழு உலகத்தை பார்க்கணும் விலையேற பெற்றது. கொர்நேலி வீட்டில் புறஜாதி மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது அவர் அதைத்தான் சொன்னார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உபாகமம் 10:17 சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆகவே ஆத்துமாக்களை நாம் பிரிக்கக்கூடாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. அதைத்தான் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்டு கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே,
ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்பு ரட்சணிய சேனை, த சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு இயக்கத்தை வில்லியம் பூத் என்ற சகோதரன் ஆரம்பித்தார். அவருக்கு ஆத்ம பாரம் எரிந்து கொண்டே இருக்கும். எப்படி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வது என்று அவருக்கு தெரிவதில்லை. அவர் என்ன செய்வாரா, எங்கேயாவது மார்க்கெட் பிளேஸ் நிறைய ஜனங்கள் கூடியிருக்கும் போது, ஐயோ நெருப்பு 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 நெருப்புன்னு கத்திட்டே போவாராம். இவருடைய அசிஸ்டன்ட்மார் 1-2 பேர் உண்டு, உடன் ஊழியக்காரர் 2 பேர். அவர் நெருப்பு நெருப்புன்னு ஓடும்போது இவங்களும் கூட பின்னாலேயே ஐயோ நெருப்பு ஐயோ நெருப்பு நெருப்பு பின்னால் துரத்திட்டு ஓடுவாங்க. எல்லா ஜனங்களும் என்ன அங்கே கத்திரிக்காய் வாங்கினவங்க, மீன் வாங்கினவங்க, என்னடா நெருப்பு நெருப்புன்னு எல்லாம் கத்திட்டு ஓடுறாங்களே, பின்னால் ஓடி வருவாங்க. வந்த உடனே அங்கே நிற்பாரான், எங்கேயா நெருப்பு? அவன் சொல்லுவாரான், நீங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழும்போது என் வயிறில் நெருப்பு எரியுதுங்க. இந்த பூமியை விட்டு நீங்கள் போனீங்கன்னா பாதாளத்தில் நெருப்பு எரியுதுங்க. நீங்கள் பண்ணுற அட்டூழியத்தை பார்த்தா தேவனுடைய கோபாக்கினை நெருப்பு எரியுதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஆகவே எல்லாரும் சிந்திப்பாங்களாம், ஆமாம் நரகத்தில் தீ எரியுது, பரலோகத்தில் ஆண்டோடைய கோபாக்கினை எரிஞ்சுனா இவ்வளோ இருக்கும். சிலர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அடா பைத்தியக்காரன், எங்கே அவசரமாக நாங்கள் போனோன்னு வந்தோம், இவன் நெருப்பு நெருப்புன்னு கத்தினால நாங்கள்லாம் பயந்து இவன் மேலே நெருப்பு பற்றி பிடிக்குதோ அணைக்கிறதுக்கு ஓடி வந்தா காஞ்ச இந்த கெட்டு போன முட்டையை எடுத்து அவன் மேலே தெரிவாங்களாம். சிலர் கல்லை உண்டே எறிவாங்களாம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சூப் சால்வேஷன் அதை பற்றி பேசணும்னு வரான். உனக்கு இந்த துணி அழுக்கு துணி, உனக்கு அதுக்கு துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு தேவை. உன் ஆத்மாவை துவைக்கிறதுக்கு, ஆத்மாவில் உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு இயேசுடைய ரத்தம் தேவை. நீ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூப்பாவது இருக்கணும். பிறகு சால்வேஷன் உனக்கு ரொம்ப முக்கியம். அவர் கொண்டு வந்த தத்துவம் சூப் சால்வேஷன். சொல்லுங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நீங்களாம் ஆத்துமாக்களை எளிதாக ஆதாயம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லாதவர். மூன்றாவதாக பேதுருவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் ஒருவர் தான் மனுஷனிலே கடலிலே நடந்தவர். ஆண்டவர் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். அங்கே ஜலம் இருக்கிறது. அசைவாடி வானத்துக்கு கீழே உள்ள ஜலத்துக்கும் வானத்துக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவை உண்டாக்கினார். வானத்தில் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் வைத்தார். ஜலத்தில் அசைவாடி எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு ஜலத்தின் மேல் நடந்தார் என்று வாசிக்கிறோம். அதை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 29 வசனம் வரையிலும் 4ஆம் ஜாமத்திலே நல்ல இருட்டு, கொஞ்சம் ஒரு வேளை சந்திர ஒளி இருந்திருக்கக்கூடும். 4ஆம் ஜாமம் என்பது இரவு 3 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தை 4ஆம் ஜாமம் என்று அழைப்பார்கள். அந்த நேரத்தில் விடிய ராத்திரி 3 மணிக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கடல் மேலே அப்படியே கம்பீரமாய் நடந்து வருகிறார். சிஷ்யர்களுக்கு அது இயேசு என்று தெரியவில்லை. ஆவேசம் என்று சொல்லி கத்துனாங்க. இந்த 12 பேரும் அதை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரே ஒருத்தர் உள்ளத்தில் அவரை பார்த்து கேட்டார், இது நீரே ஆனால், இது பேப்சாஸ் இல்லாமல் நீரே ஆனால் நான் அந்த கடல் மேலே நடக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு தாரோன்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சந்தோஷமாய் சொன்னார், வா என்று சொன்னார். ஆகவே அவர் அதில் நடக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை பார்த்து நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ தூரம் நடந்தார் என்று தெரியல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 2 ஸ்டெப்பை எடுத்து வச்சாரு, உடனே அலை வந்துச்சு, பயந்துட்டாரு, டபக்குன்னு முடிக்கிட்டாரு, இயேசுவே ரட்சோன்னு கத்துனாரு. இயேசுநாதர் முச்சு முடிக்க பிடிச்சி வெளியே தூக்கி அவிசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்?
அவர் 2-3 அடி தான் நடந்திருப்பார் என்று நான் நம்பவில்லை. ஒரு 100 அடி தூரமாவது இயேசுகிட்ட நெருங்கி போயிருந்திருப்பார். நடக்கிறத நடக்க வான்னு சொன்னவர் 4 அடியிலே அமல விட்டுருவாரா? இல்லை இல்லை. யோபு பக்தன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எழுதி சொல்லுகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அவர் வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். வானத்தை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர். பல வருஷத்துக்கு முன்னால பாம்பே யஹூ பீச், அதில் ஒரு பெரிய பீச், அதை ஒட்டி தான் பெரிய கோடீஸ்வரருடைய வீடுகள் பங்களாலாம் இருக்கும். ஒரு சன்னியாசி ஒரு சவால் விட்டார். அவருடைய பேர் ஜட முனிவர் என்று பேர். நிறைய ஜடையா தொங்கும். நான் கடலில் நடக்க போகிறேன், இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி, 2-3 மாதத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆகவே உலகமெங்கும் இருந்து எல்லா ரிப்போர்ட்டர்களும் வந்தார்கள், கேமராலாம் தூக்கிட்டு. அவர் கரையிலிருந்து ஒரு நீர் கடல் வரைக்கும் ஒரு பலகையில் பாலம் அமைத்திருந்தார். அது கரெக்டாக அந்த தண்ணி மட்டத்தோடு ஒட்டுறது போல் இங்கே கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு பாலத்திலேருந்து அந்த அந்த பலகை வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப தவத்திலிருந்து அப்படியே தியானத்திலிருந்து குறிப்பிட்ட நாள் அவர் அங்கேருந்து நடந்தார். எல்லா கேமராக்களும் பார்த்து கொண்டு இருக்கிற உலகமே பார்த்துட்டு இருக்கிறது. அப்படியே கண்கள் மூலமாக நடந்து வந்தார். இப்போ பலகை முடிய போகுது, என்ன ஆகிறது தெரியலையே. கிறிஸ்தவங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தர் தான் கடலில் நடக்கிறவர், மனுஷனால் நடக்க முடியாது. இவர் எல்லாம் உலகம் பார்த்துட்டு இருந்தது. பலகையில் நடக்கிற வரைக்கும் அருமையாக நடந்தார். தண்ணிக்குள்ள கால் வச்சாரோ இல்லையோ டபக்குன்னு மூழ்கிட்டார். நல்ல தீ அணைப்பு பட அந்த அவங்க எல்லாம் காத்திருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பெரிய விசுவாசம், இந்த ஆள் தண்ணியில் கண்டிப்பாக முங்கிடுவார்ன்ட்டு. ஆகவே அவ்வளோ பேரும் ஒன்றா குதிச்சு ஆளுக்கு ஒரு ஜட முடியை பிடிச்சி அவரை தூக்கி கொண்டு வந்து கரையில் தொப்புன்னு போட்டாங்க. தினத்தந்திக்காரன் சும்மா இருக்க முடியாது. அவன் முதல் பக்கத்தில் கொட்ட நியூஸ் என்ன போட்டிருந்தான்? ஜட முனிவர் மட முனிவர் ஆனார். ஜட முனிவர் எப்படி ஆயிட்டாரா? மட முனிவர் ஆயிட்டாரா? இதுவரை எத்தனையோ பேர் தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டு யாராலும் நடக்க முடியல. ஆண்டவர் ஒருவரே வானங்களை விரித்து அலைகளின் மேல் நடந்து வருகிறவர். அலை என்பது சத்துனுடைய போராட்டங்களை குறிக்கிறது, பிசாசின் எதிர்ப்புகளை குறிக்கிறது. அலைகள் பயமுறுத்துகிறது. ஆண்டவர் அலைகளை அதட்டுகிறவர், புயலை ஓய பண்ணுகிறவர், அலைகளை சிருஷ்டித்தவர். எந்த அலையை கண்டு சீஷர்கள் பயந்தார்களோ அதே அலைகள் இப்பொழுது ஆண்டவருடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தினதோ, என்ன பிரச்சனைகள் உங்களை சோர்ந்து போக பண்ணினதோ, அதற்கு மேலாய் ஆண்டவருடைய பாதங்கள் நிற்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியவர் நம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய காலின் கீழாய் அந்த சிங்கத்தையும் விரும்பிய விரியன் பாம்பையும் கீழ் அடக்கி அதற்கு மேலாய் நடக்கும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றால் அவர் அதை உங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவார். 4வது பேதுருவிடத்தில் தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ஆண்டவர் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்க காரணம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். எந்த சீஷனாலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் பேதுரு கரெக்ட் ஆன்சர் சொன்னார். கரெக்ட் ஆன்சர் சொன்னதும் கர்த்தருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவனுடைய கையிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்தார். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? உம்மை எலியான்னு சொல்றாங்க, எலிசான்னு சொல்றாங்க, யோவாசான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒரு என்ன நிலமா பதில் சொன்னாங்க.
சரி, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியல. பேதுரு என்று சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஆண்டவர் பெரிய சந்தோஷம். இந்த வெளிப்பாடு மிகப்பெரிய வெளிப்பாடு. ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இந்த சரீரமும் உலக காரியமும் சில காரியத்தை வெளிப்படுத்துகிறது. சில காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துகிறார். டாக்டர் பாருங்க, உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்லுங்க, உடனே அவங்க போய் ஸ்கேன் எடு, எக்ஸ்ரே எடு, அதை எடு, இதை எடு, எக்கோ எடு, ஏகப்பட்ட பில் உங்கள் தலையில் கட்டுறதுக்காக கடைசியில் சொல்லுவாங்க, உனக்கு கேன்சர். இது யார் சொல்றது? டாக்டர் சொல்லுவார். டாக்டர் எப்படி சொல்றாரு? ஸ்கேனை பார்த்தாரு, எக்ஸ்ரே பார்த்தார். ஆனால் ஆண்டவர் அவர் ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். நீ 3 நாள் இரவும் போல சோத்திரம் பண்ணுப்பா, சரியா போயிடும். நான் உன்னுடைய நோய்களை சுமந்தேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஏப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியும் வர பண்ணேன். என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் உன்னை குணமாக்குவேன். உலகம் ஒரு வெளிப்பாடை கொடுக்குது. உங்களுடைய நோயின் அறிகுறிகள் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குது. சுற்றி உள்ள ஜனங்கள் உனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாங்க. இதே மாதிரி அங்கே ஒரு ஆளுக்கு வந்துச்சு, 7 நாளில் செத்து போயிட்டாரு. உங்களுக்கு பேதி வர்றதுக்காக இப்படியெல்லாம் வெளிப்பாடுகள் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சரீரத்தை சரிசித்தவர், நான் உன்னை குணமாக்க வல்லமையுள்ளவர். பரலோகம் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. மாம்சமும் இரத்தமும் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. மாம்சமும் இரத்தமும் என்பது உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறது. ஆனால் பரலோக வெளிப்பாடுகள் வித்தியாசமானது. அதைத்தான் நான் அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வரம் என்று அழைக்கிறோம். அந்த பரலோக வெளிப்பாட்டு வரங்களை ஆண்டவருக்கு தருகிறார். அதன் மூலமாக தேவ ரகசியங்களை நமக்கு சொல்லுகிறார். பேதுரு அப்படி சொன்ன உடனே ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். அப்பா சபாஷ், வெரி குட், நீ ஒருத்தனா கரெக்ட் ஆன்சர் சொன்னா. இந்த அப்படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஒரு ஒலிம்பிக் ஓட்டம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருகிறான், ஒரு அழகு இன்னோவா கார், முழு காரையும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த காருடைய சாவியை எடுத்து அவனை முன்னுக்கு வர சொல்லி இந்த சாவியை கொடுப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஜெனரல் மேனேஜரை நியமிக்கிறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபேக்ட்ரியுடைய சாவியை அவனுடைய கையில் கொடுப்பார். அந்த சாவின்னா என்ன, திறவுகோல்னா என்ன? அதான் தேவன் கொடுக்க அதிகாரம். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம் தான் திறவுகோல். ஏசாயா 22:2 தாவீதின் வீட்டின் திறவுகோலை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 3:7 அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். இங்க ஆண்டவர் சொன்னது, நீ பரலோக ராஜ்யத்தை திறந்து திரள் ஜனங்களை மேலே அனுப்புவார். இந்த அப்படி கீழப்படி ஆனபடினால்தான் மற்ற எல்லா சீஷர்களை பார்க்கலாம். பேதுரு முதல்ல ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி விட்டார். 2வது பிரசங்கத்தில் 5000, அடுத்த பிரசங்கத்தில் எண்ண முடியல, திரளான ஜனங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை பிடி கொடுத்த ஒரு பெரிய கிருபை. இந்த அப்படி இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தை தருகிறார், ஏதோ ஒரு திறவுகோலை தர பிரியப்படுகிறார். அவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்? மத்த 28:18 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி அண்ணா நகரில் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். திடீரென்று அபிஷேகத்தில் நிரம்பி இங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார். மிகுந்த பணக்காரர்கள், கல்விமான்கள், உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். மகனே முன்னால் வா என்று கூப்பிட்டார்கள். ஒரே ஒரு நபர் முன்னால் போனார்.
இதோ திறவுகோலை பிடி என்று சொன்னார். கையை நீட்டி கொடுத்தார்கள். உள்ள திறவுகோலும் இல்லை, ஒன்றும் இல்லை. திறவுகோலை பிடி என்று சொன்னார். அவர் பிடிக்கிறது போல கையிலிருந்து வாங்கினார். அண்டையிலிருந்து அவருக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள், படித்தவர்கள், பெரிய பெரிய கலெக்டர்கள், ஆண்டவரை நடத்தக்கூடிய கிருபை அவருக்கு கிடைத்தது. அவர் கூட நான் நிறையா மீட்டிங், சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், அங்கங்கெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப கடினமான உள்ளமாய் உலகத்துக்கு தெரியும். ரொம்ப எளிதாய் மாற்றி விடுவார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு இரவு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கூட எனக்கு அந்த திறவுகோலை தாரும், எனக்கு அந்த திறவுகோலை தாரும். ஆண்டவரிடத்தை நீங்கள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு முறை நான் பெரியார் திடலில் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் பேர் வசந்த் எட்வர்ட். நானும் அவரும் கல்லூரி ஒன்றாக படித்தோம், பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில். அவர் டே ஸ்காலராக இருந்தார், நான் ஹாஸ்டல் மேட்டாக இருந்தேன். நல்ல ஊழியக்காரன் ஆனார். ஒரு முறை அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே பெரியார் திடலை என்னோடு பேசும்படி அவர் வந்தார். திடீர்னு அவர் சொன்னார், அமெரிக்காவில் ஒரு பெரிய விலையுயர்ந்த மோதிரம் என் கையில் இருக்கு. இந்த மோதிரத்தில் என்னென்னலாமோ இருக்கு. கடிகாரம் இருக்கு, அதில் ரேடியோ இருக்கு. அந்த மோதிரத்தை பற்றி வர்ணித்தார். திடீர்னு கேட்டார், யாருக்கு இது வேணும்? எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏமாத்துறாரு, இவர் எங்க கொடுக்க போறாரு? அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அமெரிக்காவிலேருந்து வாங்கி. ஆனால் அந்த மீட்டிங்கு பாவம் திண்டுக்கல்லேருந்து ஒரு சிஸ்டர் வியாகுல மேரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. 7 அம்மா அடிக்கடி திண்டுக்கல்லேருந்து இந்த பெரியார் மீட்டிங் வருவாங்க. பின் வரிசையில் வந்தவங்க உளுந்தடிச்சு தலைதெறிக்க மேடையில் வந்தாங்க. ஐயா எனக்கு கொடுங்கன்னாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், கொடுப்பாரா ஏமாத்துவாரா, கொடுப்பாரா ஏமாத்துவாரா? உடனே அவர் கழட்டி கொடுத்துட்டாரு. நான் மேடையில் தான் இருக்கேன். ஏன் முன்னாலேயும் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா வாங்கின பிறகு எல்லாரும் ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தாரு. அந்த 12 சீஷரில் ஒருத்தனுக்காவது அந்த எண்ணம் வந்துதா? 12 சீஷர்கள் படகுல தான் இருக்கிறான். நான் கடல்ல நானும் இறங்கி நடக்கணும்னு ஒருத்தனாவது கேட்டானா? ஒரு பய கேட்கல. ஆனால் அந்த பேதுரு பாருங்க, அவர் ரொம்ப துடுக்கா இருந்தாலும் பேதமையா இருந்தாலும் இயேசு செய்ததை நான் செய்யணும், இயேசு எனக்கு அந்த அதிகாரத்தை தருவார். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வார். யோவான் 14:12 இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு துடுக்கானவர், ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யணும்னு ஒரு ஆசை. இயேசுநாதர் நிழல் பட்டு யாரும் குணமானாங்கன்ட்டு எழுதப்படல. இயேசுநாதர் கை தொட்டு சுகமாக்கினார். அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டு அநேக பேர் சுத்தமானாக்குனாங்க. நிறைய பேரை வார்த்தை அனுப்பி குணமாக்கினார். ஆனால் இயேசுநாதர் வஸ்திர தொங்கலை தொட்டா, இயேசுநாதருடைய நிழல் பட்டு ஒரு ஆள் சுகமானாங்கன்ட்டு பைபிள் இல்லை. ஆனால் பேதுருவை பற்றி அப்போஸ்தலர் 5:15 பார்க்கும்போது, பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழலாயிலும் படும்படி வியாதிகளை கொண்டு வந்து வைத்தார்களாம். அவர் நிழல் பட்ட யாவரும் சுத்தமானார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கும் என்றால், இந்த பின்மாறி காலத்தில் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் உங்களை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுடைய கையில தந்தருளார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். பேதுருவை கொண்டு செய்த அற்புதங்களை உங்களை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பேதுருவை பயன்படுத்தினவர் பேதமையான மனுஷனை தன்னுடைய கையில எடுத்து ஒரு கனத்துக்குரிய மாத்திரமாக உபயோகித்தவர். உங்களை உபயோகிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?